எஸ், ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம் போயிடுச்சு. என்னை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்ற நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என் கூட இருந்தவங்களும் எங்கே போனாங்கன்னே தெரில. ஏதோ நான் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, என் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், வாட் இஸ் மை கரியர், வாட் இஸ் மை பேஷன், எதுவுமே எனக்கு தெரியல. லிட்டரலாக சொல்லணும்னா நான் என்னோடய ராக் பாட்டமில் இருக்கேன். இது கீழே என்னால் போக முடியுமான்னு தெரில. எல்லாத்தோட லைஃப்லேயும் 0 தான் ஒரு 2 இருக்கும். பட் நான் இப்போ மைனஸில் போயிட்டுருக்கேன். என் லைஃப் கேட்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் ரியாலிட்டி அதுதான். மற்ற எல்லாத்துக்கும் லைஃப் 0ல் இருந்துச்சுன்னா எனக்கு அது மைனஸில் போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் ஃபெயிலியர்னால் ஜஸ்ட் மார்க்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸை பற்றி யோசிச்சுட்ருப்போம். பட் ரியல் ஃபெயிலியர் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் போகிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரியல் ஃபெயிலியர். அண்ட் கரண்ட்லி ஐம் இன் தி சிச்சுவேஷன். எனக்கு என் மேலே சுத்தமாக ஹோப் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுவேன்ற எந்த ஐடியாவும் இல்லை. அண்ட் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே வெறும் ஃபெயிலியர் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். டெய்லியும் எழுந்திரிக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னும் புரியல. இதுவே ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்கு. நான் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்கிட்ட இருந்தும். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சுது. பட் இதுக்கப்புறம் யாருக்கிட்ட எது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா அது லைஃப் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. நேற்று ஹிருதயம்னு ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவியில் உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் பண்ணேன், எவென்ச்சுவலி உன்னால் அது போக முடியும்னு சொன்னாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று சொன்னாங்க. உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணும்போது மணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுவேன், எவென்ச்சுவலி யூ கெட் யுவர் பேஷன் அண்ட் மணி ரைட், அந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன பிடிக்கும்னு தேடினேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் கான்டென்ட் க்ரியேஷன். ஏன்னா நான் இதை பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். எனக்கு யாரும் என்னை புஷ் பண்ணுற மாதிரி தோணலை. ஸோ அதனால தான் நான் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இது கரெக்டாக போகுமா. மற்ற பெரிய யூடியூபர்ஸ் கூடலாம் கம்பேர்லாம் பண்ணாதீங்க. ஐம் அ பாய் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். அண்ட் லைஃப்பில் இது வரைக்கும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்த ஒரு பையன், லைஃப்பில் இது வரைக்குமே ஜெயிக்காத ஒரு பையன். நவ் ஐ எம் அட் ராக் பாட்டம். என்ன சொல்கிறது, ஐ ஹாவ் நத்திங். என்கிட்ட எதுவுமே இல்லை. பட் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். நான் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐம் ஆல்ரெடி அட் மை லோவஸ்ட், ஐம் ஆல்ரெடி அட் மை ராக் பாட்டம். என்கிட்ட இதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வேணால் ஃபேஸ் பண்ணுவேன். பட் என்ன அது பெருசாக அஃபெக்ட் பண்ணுமோன்னு எனக்கு தெரியல. ஐம் கோனா ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு எந்த விஷயம் வரும், எனக்கு எந்த விஷயம் பிடிக்கும், ஐம் நாட் கோனா கிவ் அப். இன்றைக்கி நான் மைனஸ்லேருந்து என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஒன் டே என் லைஃப் ப்ளஸில் போய் முடியும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see. Bye.